ஹே காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் டோனி இன்ஃபோடியூப். ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் டி நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து போஸ்ட் பேராமீட்டர்ஸ், நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வெக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் குரூப் டியை பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, உங்களுக்கே தெரியும், படித்து முடிச்சு வெளியேறவங்களோட ரேட் வந்து இன்றைக்கி நிறையா தான் இருக்குது. அண்டு படித்து முடிச்சு வெளியே வர்ற எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்றைக்கும் ஹையாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். குரூப் டி அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வேலை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது நீங்கள் ரயில்வேல உள்ள நுழையிறதுக்கு ஒரு அடிப்படையான வேலை, ஒரு கடைநிலை ஊழியர் வேலை தான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் டஃப்பாலாம் இருக்காது. ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா போதும், ஈஸியாக அந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையுமே கேவலமான வேலை கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் யாரையும் ஏமாத்தியோ திருடியோ அந்த வேலையை செய்கிற வரைக்கும். இந்த வேலை ஒன்றும் நீங்கள் ஈஸியாக வாங்க போகிறது இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய பேர் கூட கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய நார்த் இந்தியன்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு குரூப் டி அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வாங்க போகிறீங்க. நாளை பின்ன நீங்கள் இந்த வேலைக்கு போனால் கூட நான் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை வாங்கினேன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு கேவலமான வேலையாக நீங்கள் கண்டிப்பான முறையில் நினைக்க வேண்டாம். அண்ட் நம்பர் 3, நீங்கள் குரூப் டியில் ஜாயின் பண்ணால் கடைசி வரைக்கும் இந்த குரூப் டிலே இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு 2-3 இயர்ஸில் டிபார்ட்மெண்ட் கோட்டா கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா. ஸோ அது மூலிமா நீங்கள் எல்டிசி, ஜிடிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். எல்டிசி அப்படிங்கிறது வந்து லோக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் போஸ்டிங்ஸுக்கு போட்டி போடுறது. ஜிடிசி அப்படிங்கிறது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அதாவது உங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் நடக்கும். ஸோ சதர்ன் ரயில்வேல உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்காரங்களும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த இதுக்கு போட்டி போடலாம். ஸோ இதுதான் ஜிடிசி. ஸோ இந்த மாதிரி 2 வகையான எக்ஸாம்ஸ் ரயில்வேஸில் இருக்குது. அண்டு வெளியில் ஓப்பன் கேட்டகரியிலையும் இதோட எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நம்ம ரயில்வே மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வருஷம் வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எக்ஸாம்ஸ் வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எல்டிசிலையும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஜிடிசி மூலியமாகவும் அந்த வேகன்சிஸை உள்ளே ஃபில் பண்ணிட்டு தான் வெளியில் உள்ள மிச்ச வேகன்சிஸை விடுவாங்க. ஸோ வருஷம் உங்களுக்கு வந்து இனிமேல் வாய்ப்புகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். வேகன்சிஸ் குறைவாக வந்தால் கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அண்டு நீங்கள் குரூப் டிக்கு ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் என்டிபிசியோட அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷம் ஆப்வியஸ்லி என்டிபிசி வரத்தான் போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்டிபிசிக்கு தான் எழுதணும், என்டிபிசி தான் படிப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. இந்த குரூப் டியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் அப்பியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் 4, நீங்கள் குரூப் டியில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு பெர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் எப்பயும் போல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா உங்களுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் அதிலே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ இந்த மாதிரி நிறையா சலுகைகள் வந்து நீங்கள் ஒன்ஸ் குரூப் டியில் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அவ்வளோதான். நான் குரூப் டியை பற்றின சில பெர்க்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க குரூப் டி அப்ளை பண்ணணுமா வேண்டாமான்னு. அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பான முறையில் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து February 22 வரைக்கும் தான் இருக்குது. ஃபர்தராக நம்மளோட சேனலில் குரூப் டி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும், அண்டு எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே நான் ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலும் எனக்கு அங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த குரூப் டி பற்றி நோட்டிஃபிகேஷன் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இன்றைக்கே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.